अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयावात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण वरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये या संवसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं நாரத பகவான் அம்பரீஷருக்கு இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை பறக்க உபன்யாசித்து கொண்டு வரார். அந்த விஷயத்தை சூத பௌராணிகர் நைமிஷாரண்யத்தில் இருக்கிற இந்த ரிஷிகளுக்கெல்லாம் கூடியிருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் தான் எடுத்து சொல்கிறார். நாரதர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்ற விஷயத்தை. அதை தான் 32 அத்தியாயங்களில் காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அனுபவித்து கொண்டு வர்றோம். நேற்றைய பர்யந்தமாக நாம் அனுபவித்த விஷயம் தேவப்பெருமாள் ஆவிர்பவித்ததுக்கப்புறம் அந்த சரித்திரத்தை எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அடுத்தபடியாக நாரத பகவான் இதே காஞ்சியில் இருக்கக்கூடிய மத்துமுண்டான திவ்யதேசங்களுடைய வைபவத்தை சொல்ல ஆரம்பித்தார். அதாவது பெரிய காஞ்சியில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களுடைய வைபவத்தை சொல்ல ஆரம்பித்தார். அந்த கிரமத்தில் முதல்ல இந்த பெரிய காஞ்சியில் எப்படி திவ்யதேசங்கள் அமைஞ்சது, எப்படி இங்கே எல்லாம் பெருமாள் வந்து நிலைச்சா அப்படின்றத சொல்லணும்னா அது முதல் கட்டத்தில் இந்த பிருகுமுனிவருடைய சம்பந்தம் இந்த காஞ்சிக்கு எப்படி உண்டாச்சு அப்படின்றத சொல்லணும். ஆனபடியால் இந்த பிருகு சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். இந்த பிருகுமுனிவர் சாத்விகமான தேவதை யாராக இருக்கிறது அப்படின்னு அவர் பார்த்து நிர்ணயம் பண்ணுறதுக்காக அந்தந்த தேவதைகள் முன்னாடி நின்னால் அவர்கள் ராஜசமாகவோ தாமசமாகவோ இருந்தார்கள் அப்படின்னு பார்த்து கடைசியில் வந்து சேர்ந்தது எம்பெருமானை. திருப்பார்க்கடலில் பெருமாளை வந்து சேர்ந்து அங்கேயும் 100 வருஷ காலம் நின்னாலும் அந்த பெருமாள் திரும்பியும் பார்க்காம தான் யோக நித்ரையில் இருக்கிறபடியால் பிருகுமுனிவருக்கு ஒரு கோபம் வந்து தன் காலால் பெருமாளுடைய திருமார்பிலை எட்டி உதைச்சார். உடனே திருமார்பில் இருந்த நாச்சியாரானவள் அது எப்படி நீ என்ன உதைக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு சாபம் இடுறார். உன்னுடைய யோகங்கள் உன்னுடைய தபஸு உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாமே நஷ்டமாக போயிடட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய கேதத்தோடு நின்னார் பிருகுமுனிவர். அந்த காலத்தில் பெருமாள் தான் அந்த திருக்கண் விழித்து அந்த பிருகுமுனிவரை கட்டாட்சித்து அப்போது சொல்கிற வார்த்தை, நீர் உம்முடைய காலால் என்னை உதைச்சிருந்தாலும் நான் அதை புஷ்பத்தை கொண்டு என்னை அர்ச்சித்ததாக நான் கொண்டுடுறேன். நான் அதை அப்படி கொண்டுடுறேனே ஒழிய பிராட்டி சபித்ததை நான் தடுக்க முடியாது. ஆனபடியால் உமக்கு அந்த யோகம் போயிடும், அந்த தபசு போயிடும். இது மேலே உங்களுக்கு அது ஒன்றும் இருக்காது. இனிமேல் புதுசாக தபசு பண்ணி அந்த சக்தியை நீர் அர்ஜித்தாலாம் உண்டு. எப்போ உங்களுக்கு அந்த தபஸ் இல்லையோ அந்த யோகம் இல்லையோ அப்போ நீர் என்னை பார்க்க முடியாது. இனிமேல் கொண்டு நீர் எங்கே தபஸ் பண்ணுறச்சே எங்கே உங்கள் வாமனன் பிரத்யட்சமாகறானோ, வாமன ரூபத்தில் நான் பிரத்யட்சமாகறேனோ அப்போலேருந்து இந்த மத்துமுண்டான எத்தனையோ திவ்யமான ரூபங்களெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போதான் உங்களுடைய புண்ணியம் சித்திச்சதுன்னு நினச்சிக்கணும். அப்போ தான் நான் உங்களுக்கு இந்த ரூபங்கள்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்தர்ஹிதனாக போயிட்டான் எம்பெருமான். அந்த மாதிரி தான் மறைஞ்சு நிற்கிற காலத்தில் பிருகுமுனிவர் பெரிய துன்பத்தோட அங்கேருந்து கிளம்பினார். போகிறச்சே யோக பிரபாவத்தால் இங்கேனா கிளம்பி போய் அந்த அந்த திருப்பார்க்கடலில் சேர்ந்தவர் திரும்பி வர்றச்சே கால்நடையாக நடந்து வர்றார். எத்தனை தூரம் இருக்கிறது இந்த க்ஷீர சமுத்திரம், அதை கால்நடையாக நடந்து வர்றார். வருஷக்கணக்காக
பசி தாகம் எல்லாத்தோட காலால் நடந்து வரார். பத்யாமேவா ஜகாமாத மந்தம் மந்தம் சுதுக்கிதா யதாத்மனா கிருதம் பாவம் சிந்தயன் ததனுக்ஷணம். நிதானமாக நடந்து 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 வர்றச்ச ஒரு அடி வைக்கிறச்சேவோ அவர் மனசில் ஓடுறது, எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டேன், என்னுடைய காலால் பெருமாளை எட்டி உதச்சுட்டேனே, பெருமாளை உதச்சுட்டேனேன்னு அது அந்த பశ్చాத்தாபத்தாலேயே வர. கதமிந்தீவரஸ்யாவம் யோகித்யேயம் ரமாபதிம் அத்தாடயமஹம் மூடா பாதேனாம் புஜலோச்சனம் இது சம்ஸ்மிருத்ய மனசா நிஸ்வசம்ச்ச முகுர்முஹு க்ஷுத்ருभ्यां பீடிதோ நித்யம் ததைவாத்வஸ்ரமேண ச. இந்த மாதிரி நினச்சி அங்கங்கே பெருமூச்சு விட்டு ஐயோ என்ன காலம், என்ன பாவம் பண்ணிட்டேன், என்ன கர்மம் வந்துடுத்து அப்படின்னு அதுக்காக விருந்தி, ஒரு பக்கத்தில் பசி, ஒரு பக்கத்தில் தாகம், ஒரு பக்கத்தில் இந்த துக்கம் எல்லாமே சேர்ந்து அவரை பாதிக்க அவர் அந்த மாதிரி வந்து சேர்ந்தார். அத்வசிரமம் அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்கிறது. இங்கேன்னா ஒன்றும் இல்லை, இங்கேன்னா தேவ பெருமாள் சன்னதிக்கு யாராவது நடந்து போய் வந்தால் உசப்பான்னு உட்காந்துருவோம். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்கே உசப்பான்னு உட்காந்துருவோம். அவர் திருப்பார்கடலில் நடந்து வந்திருக்கார். எத்தனை தூரம் இருக்குதுன்னா அத்வசிரமம், அந்த வழியில் சிரமம் வேற ஏற்பட்டது. காலேன மகதாராஜன் பாரதம் கண்டமாயோ தத்திர பஷன் வனோத்தேசானே சரிதச்ச கிரீனபி அப்படின்னு ரொம்ப வருஷங்களாக நடந்து வந்து கடைசியில் பாரத தேசத்தை சேர்ந்துட்டார், பாரத கண்டத்தை சேர்ந்தார். இங்கே வந்து எத்தனையோ மலைகள், காடுகள், நதிகள் இதெல்லாம் பார்த்தார். இதெல்லாம் பார்த்தவர் கிரமமான கிரமேணைவ புஷ்கரம் க்ஷேத்திரமாயோ தத்ர திவ்யே வனோத்தேசே மந்தாகின்யாஸ்தட்டே சுபே. வந்தவர் நேர புஷ்கர க்ஷேத்திரத்தை வந்து அடைஞ்சார். இந்த புஷ்கர க்ஷேத்திரம் எதுன்னா பிரம்மா முதல்ல அஸ்வமேதம் பண்ணுறேன் தபஸ் பண்ணுறேன்னு ஆரம்பித்த இடம், அதுதான் புஷ்கர க்ஷேத்திரம்னு பார்த்தோம். அந்த புஷ்கர க்ஷேத்திரத்தை வந்து அடைஞ்சார். அந்த புஷ்கர க்ஷேத்திரத்தை வந்து அடைஞ்சவர் மந்தாகினி நதியினுடைய கரையில் வந்து உட்கார்ந்து திஷ்டன் ஸ்தானுவது அவ்யக்ரஸ் சச்சார தப உத்தமம் அப்படின்னு அங்கேயே ஒரு நட்ட மரமாட்டம் நின்று தபஸை ஆரம்பித்தார். அந்த மந்தாகினி கரையில், புஷ்கர க்ஷேத்திரத்தில் மந்தாகினி கரையில் தான் அந்த தபஸை ஆச்சரணம் பண்ண ஆரம்பித்தார். தஸ்ய சந்தப்பியமானஸ்ய திருஷ்டுகாமஸ்ய வாமனம் அதீதம் தத்திர ராஜேந்திர வருஷானாம் அயுதம் ததா. அவருக்கு ஒரே தாபம், தபஸு அப்படின்னாலேயே ஒரு தாபம் உண்டா இருக்கிறது. என்ன தாபம்னா, பெருமாளை இன்னும் சேவிக்க முடியலையே, பெருமாளை சேவிச்சாதானே எனக்கு இந்த தபஸு கை கூடுறது, பெருமாளை சேவிக்கணுமே. பெருமாள் வேலை சொல்லியிருக்கார், நான் வாமனனை எங்கே சேவை கொடுக்குறேனோ அங்கே தான் உங்களுக்கு புண்ணியம் சித்திக்கும் அப்படின்னு. இந்த வாமனனை எப்போ பார்க்க போகிறேனோ, எங்கே பார்க்க போகிறேனோ, எப்படி பார்க்க போகிறேனோ அப்படின்ற அந்த தாபத்தோடையே அவர் அந்த தபஸை ஆச்சரணம் பண்ணார். தச சந்தப்பியமானஸ்ய திருஷ்டுகாமஸ்ய வாமனம் அதீதம் தத்திர ராஜேந்திரா வருஷானாம் அயுதம் ததா. அந்த மாதிரி அவர் தபஸ் பண்ணாரே. எத்தனை காலம் போச்சுன்னா எத்தனையோ 10,000 கணக்கான ஆண்டுகள் போச்சுன்ற, ஒரு 10,000 இல்லை, 10,000 கணக்கான ஆண்டுகள் போச்சு. தத்தோ யதிருச்சயாபியத்திய தத்ராபஷ்யம் அகம் பிருகும். இந்த மாதிரி பிருகு முனிவர் கடும் தபஸு பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் அம்பரீஷரே, நான் எதிர்ச்சையா, அதாவது எங்கோ போகிற வழியில் அந்த மாதிரி போகிறச்ச புஷ்கரத்தை போகிறச்ச பிருகு முனிவரை பார்த்தேன். நாரதர் சொல்லிக்கிறார், நான் பிருகு முனிவரை பார்த்தேன், கேட்டேன். அவர் என்னை பார்த்து உபச்சரித்தார், பெரிய சத்காரங்கள் எல்லாம் பண்ணி உபச்சரித்தார். நான் கேட்டேன், எதனாலே இந்த புஷ்கர க்ஷேத்திரத்தில் நீர் இந்த தபஸ் இருக்கிறீர் அப்படின்னு கேட்டேன். அதை சொல்கிறார், புஷ்கரே பாவனே க்ஷேத்ரே தப்யந்தம் பரமம் தபஹ மாம் திருஷ்ட்வாசோபி விப்ரேந்திரோ பிருகு பரமஹிருஷ்டதீஹி பூஜயாமாச விதிவத் ஆத்யார்க்யாசன போஜனைஹ சம்பூஜிதச்ச தேனாஹம் தம் சாப்ருச்சம் அநாமயம். நான் போகிற வழியில் என்னை பார்த்த உடனே பெரிய ஆனந்தத்தோட ஒரு பிரம்மர்ஷியை, பிரம்ம ஞானியை பார்த்தேன் அப்படின்றபடியால் அவர் அந்த ஆனந்தத்தால் பிருகுமுனிவர் இந்த நாரதரை வரவேற்று அவருக்கு பாத்திய அர்க்கியங்கள் எல்லாம் கொடுத்து, ஆசனங்கள் கொடுத்து, அவரை உட்காத்தி, அவர் வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி, உணவு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி அவர்கள் உபச்சரிக்கிறார். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், நாரதருக்கு ரொம்ப சந்தோஷம். பிருகுமுனிவரே, நீர் எப்படி இருக்கீர், ஆரோக்கியமாக இருக்கிறா, எதனால இங்கே வந்தீர் புஷ்கரத்துக்கு, எப்போ வந்தீர், என்ன பண்ணிருக்கீர் கேட்குறார் நாரதர். சம்பூஜிதச்சதேனாஹம் தம் சாப்ருச்சம் அநாமயம் தபಶ್ಚரதி விப்ரேந்திர கிமர்த்தம் த்வம் இஹாஸ்ரமே கோவாப்யர்த்தஸ்ச தேபாவ்யஹ சித்தஸ்ய பிரம்மவாதினஹ இதி பிருஷ்டோ மயா விப்ரோ துக்கிதः खिन्नमानसः பாபம் சசம்ச மே சர்வம் ஆத்மனைவ கிருதம் ஹரௌ. நீர் தான் பிரம்மஜானியாச்சே. பிருகுவை பார்த்து நாரதர் சொல்கிறார், நீர் தான் பிரம்மஜானியாச்சே, ஒரு பிரம்மர்ஷி ஆச்சே. இந்த மாதிரி இருக்கிறவர்
உம்முடைய தபஸெல்லாம் அப்படி கை கூட்டிருக்கிறது, எத்தனை பெரிய தபஸ்வி நீர். இப்படி இருந்தும் இங்கே புதுசாக எந்த அர்த்தத்துக்காக எந்த பிரயோஜனத்துக்காக இந்த தபஸை நீர் கை கொண்டிருக்கீர், எதனாலே இந்த தபஸ் பண்ணுறீர் அப்படின்னு கேட்ட உடனே அந்த மாதிரி அந்த கேட்கப்பட்ட அந்த பிருகுமுனிவர் பெரிய துக்கத்தோட தன்னுடைய கதைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். எப்பேற்பட்ட பாவம் நான் பண்ண தெரியுமா அப்படின்னு தன்னுடைய கர்மங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாபம் சசம்சமேவ சர்வம் ஆத்மனைவ கிருதம் ஹரோ சாபம் செய்வாத்மனே தத்தம் தபக்ஷயகரம் ஸ்ரீயா கதயித்வா சுதுக்கார்த்தா புனர்மாம் பிருகுரப்ரவீத். பெருமாளை எட்டி உதைச்சது, பிராட்டியார் சாபமிட்டது, பெருமாள் அந்தர்தானமானது எல்லாத்தையும் சொல்லி இப்போ அந்த நாரதரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார் பிருகுமுனிவர். ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமி யதஸ்தப்ஸ்யாமி அஹம் தபஹ வாமனம் திரஷ்டு காமேன மயேதம் தப்யதே தபஹ. நாரதரே இப்போ சொல்கிற கேளும், நான் எதனால் தபஸ் இருக்கிறேன்னு கேட்டீரே. அப்போது பெருமாள் சொன்னாரே, வாமன ரூபத்தில் என்னை எப்போ சேவிக்க போறியோ அப்போ தான் உன்னுடைய இந்த புண்ணியமானது சித்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரே. ஆனபடியால் வாமனனை சேவிக்கணுன்றபடியால் நான் இந்த தபஸை பண்ணிருக்கேன். பெருமாளை நான் சேவிச்சுடணும், குறிப்பாக வாமன வேஷத்தில் அவனை சேவிக்கணும். ஆனபடியால் இந்த தபஸை பண்ணிருக்கேன் அப்படின்னார். வாமனம் திரஷ்டு காமேனா மகேதம் தப்பியதே தபஹ பஷ்யேயம் வாமனம் தேவம் கதாவா கவச்சவா முனே வக்துமர்ஹசி சர்வஜ்ஞா கிருபயாம் நாரதா. உடனே நாரதரை பார்த்தார், கையை பிடிச்சிட்டார். சுவாமி நீர் தான் சர்வஜ்ஞராச்சு. நாரதர் சர்வஜ்ஞர், திரிகால ஜானி, எல்லாமே அறிந்தவர், பிரம்மஜானி. ஆனபடியால் அவர் கையை பிடிச்சின்னு கேட்குறார், நீர் தான் சர்வஜ்ஞராச்சே, நான் அந்த வாமனனை எங்கே சேவிப்பேன், எப்போ சேவிப்பேன், எப்படி சேவிப்பேன், கொஞ்சம் பார்த்து சொல்கிறீரா அப்படின்னு கேட்ட உடனே பஷ்யேயம் வாமனம் தேவம் கதாவா கொச்சவாமுனே வக்துமர்ஹசி சர்வஜ்ஞா கிருபயாமம நாரதா இது ப்ருவந்தம் விப்ரேந்திரம் திருஷ்டுவா தமஹம் அப்ருவம். நான் அந்த மாதிரி நாரதர் சொல்லிக்கிறார். இந்த மாதிரி பிருகு முனிவரனை கேட்ட உடனே அம்பரீஷரே, நான் அவருக்கு என்ன சொன்னேன் தெரியுமா, ஹந்ததே கதயிஷ்யாமி யதா திரக்ஷசி வாமனம் பலிர் வைரோச்சனிர் பிரம்மன் அயஜத்யக்னமுத்தமம் க்ஷேத்ரே சத்யவ்ரதே புண்ணியே திரஷ்டுகாம ஸ்திரிய திரிவிக்ரமம் அப்படின்னு. நான் உனக்கு சொல்கிறேன் பிருகுமுனிவரே, கவலை வேண்டாம், நான் உங்களுக்கு எங்கே அந்த வாமனனை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சத்யவிரத க்ஷேத்திரம்னு இருக்கிறது, அங்கே தான் மகாபலி பெரிய யஜ்னத்தை பண்ணி பெருமாளை சேவித்தான். அந்த இடத்துல பலிர் வைரோச்சனிர் பிரம்மன்னு அயஜத் யஜ்னமுத்தமம் க்ஷேத்ரே சத்யவிரதே புண்ணிய திரஷ்டுகாமஸ் திரிவிக்ரமம். அந்த எம்பெருமான் திரிவிக்ரமனை பார்க்கணும் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய யஜ்னத்தை பண்ணினான். அந்த இடத்துல காஞ்சியாம் பிரம்மர்ஷி பிஸ்ஸார்த்தம் வாமனஸ்தம் அயாஜயத்து அசுரேந்திரோபி கிருபையா வாமனஸ்ய மகாத்மனः ததர்சகில தேவேஷம் காஞ்சியாம் திரைவிக்ரமாக்கிருதி அப்படின்னு அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் பிரம்மர்ஷிகள் எல்லாம் கூட்டி அவர் பெரிய யாகத்தை பண்ணினார் இந்த பலி சக்கரவர்த்தி. அந்த மாதிரி பண்ணுறச்சே வாமனனை அங்கே திருவாராதனம் பண்ணி அந்த வாமனை குறித்து யஜ்ஞம் பண்ணார். அசுரேந்திரோபி கிருபையா வாமனஸ்ய மகாத்மனः ததர்சகில தேவேஷன் காஞ்சான் திரைவிக்ரமாக்கிருதி. அந்த மாதிரி அந்த யாகத்தை பண்ணவே திரிவிக்ரமாவதாரத்தோடு அந்த பெருமாளை அங்கேயே தான் சாட்சாத்கரித்தானே மகாபலி சக்கரவர்த்தி. அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் தான் சாட்சாத்கரித்தார். சேஷாகாரம் ரமாநாதம் ததா மேகாக்கிருதிம் ஹரிம். ஒரு திரிவிக்ரமாவதாரம் மட்டுமா கிடையாது, சேஷாக்கிருத்தியாலையும் அந்த பெருமாளை சேவிச்சார். யார் அது? ஊரகத்தான். அதே மாதிரி ரமாநாதன் மகாலட்சுமியை தன் மடியில் அமர்த்தி கொண்டு தான் சேவை சாதித்தான், காரகத்தான் அப்படின்னு. அதே மாதிரி மேகாக்கிருதிம் ஹரிம், மேகாக்கிருத்தின்னா நீர்வண்ணன் அப்படின்னு சொல்கிறது. அவள் அந்த மாதிரியாக கார்வண்ணத்தான் அப்படின்னு சொல்கிறது. அந்த உலகளந்த பெருமாள் சன்னிதியில் போனால் இவெல்லாம் பெருமாள் சுற்றியே உட்காந்துருப்பா இல்லையா, அந்த இடத்துல அந்த கார்வண்ணத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேகாக்கிருதி ஹரி. அந்த மாதிரி எம்பெருமானை அங்கே பார்த்தார். கார்வானத்தான், அதாவது நீரகத்தான், ஊரகத்தான், நீரகத்தான், காரகத்தான், கார்வானத்துள்ளான் அப்படின்னு இந்த மாதிரியா 4 பெருமாளை அங்கே சேவித்தார். இந்த மாதிரி பெருமாள் அங்கெல்லாம் சேவை சாதித்தார் மகாபலிக்கு. ஏவன் திவ்யானி ரூபாணி தர்சயன் பலயே ஹரிஹி சர்வலோக ஹிதார்த்தாய தத்ரைவாஸ்தே கிலாதுனா. இந்த மாதிரி சேவைகளெல்லாம் அந்த மகாபலிக்கு கொடுத்து இது வரைக்கும் வாமனன் அங்கே தான் நிற்கிறார். ஆனபடியால் நீர் இங்கே தபஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், நேரம் போ அந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு போனால் வாமனம் பிரத்யக்ஷமாக நிற்கிறான், போய் சேவிக்கும் அப்படின்னார். சர்வலோக ஹிதார்த்தாயா தத்ரைவாஸ்தே கிலாதுனா தஸ்மாத்வம் அப்படி விப்ரேந்திர கச்ச காஞ்சீம் இதோஞ்சச தத்திர சத்யவிரதே க்ஷேத்ரே வாமனம் திரஷ்டுமர்ஹசி பாத்தாளஸ்ய பிலத்வாரே திஷ்டந்தம் சர்வகாமதம்.
உடனே கிளம்பும். அந்த சத்யவிரத க்ஷேத்திரம் காஞ்சிக்கு போய் அந்த வாமனனை சேவியும். பாத்தாளத்துக்கு இறங்குற அந்த பிலத்வாரம் இருக்குது, அதை காத்துண்டு அந்த வாமனன் இன்னைக்கும் அங்கே தான் நிற்கிறார். ஆனபடியால் உடனே போய் சேவியும். அப்படின்னா பாத்தாள பிலத்வாரே திஷ்டந்தம் சர்வகாமதம் எத்திர வாமனம் ஆராத்திய ருத்ரசாப சமன்விதா கிரிஜா லப்தகாமாபூத் வாமனாத்து மகாத்மனः காமாட்சீதி ச விக்யாதா பதிம் லேபே ஸ்வகம் புனः. அந்த இடத்துல தான் வாமனனை ஆராதித்து ருத்ரசாபத்தாலே பீடிக்கப்பட்டவளான அந்த பார்வதியானவள் கிரிஜையானவள் தன்னுடைய காமத்தை அடைந்தாள். ஆனபடியால் காமாட்சி அப்படின்னு பேராய் பிரசித்தமாய் அவள் தன்னுடைய கணவனான சிவனோட பரமசிவனாரோட திரும்பி கூடின இடம். எத்திர ஹஸ்திகிரவ் புண்ணியகோட்டியாம் ஹரிஸ்வயம் அத்தியாஸ்தே வரதோன்றுணாம் பிரம்மணா பூஜிதோனிஷம். முன்னொரு காலத்தில் பிரம்மா யாகம் பண்ணி அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் புண்ணியகோட்டி விமானத்தில் ஹஸ்தி மலையில் பெருமாள் புண்ணியகோட்டி விமான நிலையனாக தான் ஆவிர்பவித்தானே அந்த எம்பெருமான் இது பர்யந்தமாக இன்னும் அங்கேயே சேவை கொண்டு பிரம்மாவால் பூஜிக்கப்பட்டு இன்னும் அங்கேயே நிற்கிறான். ஆனபடியால் அந்த எம்பெருமான் இருக்கிற திவ்ய ஆஸ்தானத்துக்கு போய் சேவிப்பீர். அத்தியாஸ்தே வரதோன்றுணாம் பிரம்மணா பூஜிதோனிஷம் தஸ்மாத்வம் தத்ர கத்வாஷு வாமனம் சர்வகாமதம் சம்பூஜயஸ்வ விப்ரேந்திர சர்வான் காவான் அவாப்சசி. ஆனபடியாலே விப்ரேந்திரரே பிருகுமுனிவரே உடனே கிளம்பும். சத்யவிரதம் காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே அந்த நிற்கிற அந்த வாமனனை பூஜை பண்ணி உங்களுக்கு வேண்டிய பலன்களெல்லாம் நீர் அடையும் அப்படின்னு காட்டவே. இத்தியேவோச்சம் அகம் ராஜன்னு பிருச்சதே பிருகவே புரா தஸ்மை நிவேத்திய தத் சர்வம் நிர்கதோஹம் ததந்திகாத். இந்த மாதிரி பிருகுமுனிவருக்கு நான் சொல்லிட்டு அவர் பண்ண சத்காரங்களெல்லாம் நான் பெற்றுண்டு அவரிடம் இருந்து நான் விடை கொண்டு நான் கிளம்பினேன். அம்பரீஷரே இதுதான் நடந்த சரித்திரம் அப்படின்னு காட்டினார். நிஷம்ய மத்வாக்கியம் அதிப்பிரஹர்ஷாத் சமுத்ஸ்ருஜ்ய பிருகுஸ்ததானி ஜகாம காஞ்சீம் நிருபவர்ய தத்ர ததர்ஷ தேவம் கலு வாமனஞ்ச. நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அப்பொழுதே தன்னுடைய தபஸை பூர்த்தி பண்ணி இந்த பிருகுமுனிவர் புஷ்கர க்ஷேத்திரத்தை விட்டு காஞ்சியை வந்து அடைந்தார். அந்த காஞ்சியில் வாமனனை சேவித்து விட்டார் அப்படின்னு சுருக்கமாக ஒரு வார்த்தையில் இந்த நாரத பகவான் அந்த சரித்திரத்தை சொன்னார். அத்தோட 18வது அத்தியாயம் முடிகிறது, 19வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. ஆனால் அம்பரீஷருக்கு சமாதானம் இல்லை. சுவாமி ஏதோ பிருகுமுனிவர் வந்தார் காஞ்சியின், அதாவது புஷ்கரத்தில் கிளம்பினார், காஞ்சிக்கு வந்தார், வாமனனை பார்த்தார். இப்படி சொன்னால் இது ஒரு சரித்திரமா? இது இப்படி சொன்னால் நமக்கு ரசிக்குமா? அப்படி சொல்லக்கூடாது. என்னென்ன சொல்லணும்னா முதல்ல வாமனன் ஏன் அங்கே வந்தார் அங்கே ஆரம்பி. வாமனன் ஏன் அங்கே வந்தார்? பிலத்வாரம் ஏதோ சொன்னீர அங்கேயே நின்னார். இந்த பிருகுமுனிவர் வந்து வாமனனை பார்த்தேனாரே, பார்க்குறச்சே அந்த வாமனனோட என்ன சம்வாதம் ஏற்பட்டது, அந்த வாமனன் எல்லாம் காட்சி கொடுத்தார், அதுக்கப்புறம் என்ன அனுகிரகம் பண்ணார், எல்லாம் விஸ்தாரமாக சொல்ல வேண்டாமா? ஏதோ வந்தார் உட்கார்ந்தார் போனார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீரு அப்படின்னு கேட்டார் அம்பரீஷர். அதை சொல்கிறா. கதம் வைரோச்சனிர் பிரம்மன்னே பலிர்யக்னமுபாஹரத் யாஜயா மாச தம் தேவோ வாமன கதமாசுரம். முதல்ல பலி எதனால் யக்னத்தை பண்ண அதை ஆரம்பியும். பலி யக்னத்தை இங்கே வளர்த்தார் அப்படின்னா எதனால்? முதல்ல அதுக்கு காரணம் சொல்லும். அங்கே வாமனன் எப்படி வந்தான், திரிவிக்ரமனா எப்படி நின்னா, அந்த கதையெல்லாம் கேட்க வேண்டாமா? கதம் சந்தர்ஷயாமாசா தஸ்மை திரிவிக்ரமம் வபுஹு. அந்த திரிவிக்ரமனா எதனால வளர்ந்தான், எப்படி காட்டினா தன்னுடைய ரூபத்தை, அதை சொல்ல வேண்டாமா? கிமர்த்தம் சேஷ ரூபோபூன் மேகாகாரச்ச வாமனஹ. இதெல்லாம் இந்த வாமன திரிவிக்ரம சரித்திரத்தை கூட எல்லாரும் சொல்லிடுவா. புராணங்களில் இருக்கிறது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கு மேலுண்டான ஒரு முக்கியமான விஷயம் சேஷாக்கிருத்தியாக மேகாக்கிருத்தியாக இந்த மாதிரி எல்லாம் அங்கே நீரகத்தான் ஊரகத்தான் கார்வானத்தான் அப்படின்னு எல்லாம் நிற்கிறாரு பெருமாள். இந்த ரூபத்தெல்லாம் எதுக்கு காட்டணும்? இதுக்கெல்லாம் என்ன ஒரு விசேஷம், அதை சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்கவே. சர்வம் தச்சரிதம் விஷ்ணோஹோ விஸ்தராத் பக்தும் அர்ஹசி. ஏதோ இப்போ சொன்னீரே இவர் வந்தார் அங்கே கிளம்பினார் இங்கே வந்து சேர்ந்தார் பார்த்துட்டார், இந்த மாதிரி சொல்லாமல் விஸ்தரமாக எல்லாம் ஒரு விஷயத்தையும் விடாமல் பூர்த்தியாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கவே நாரதர் மேல்கொண்டு அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கார். அது என்னன்றதை நாளை தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.